இப்ப வட்டி பேங்குடைய வங்கியில் தருகிற வட்டியை நம்ம வாங்கலாம் என்கிற ஒரு கருத்து இணைய தளங்கள்ல நிறைய பேரால் அது பரப்பப்படுகிறது. வங்கியில வாங்குற வட்டி தப்பு இல்லை. அதுக்கு என்ன அவங்க காரணம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வட்டி ஹராம்ங்கிறது தெளிவா குர்ஆன்ல இருக்குது. இதுல இரண்டாவது கருத்துக்கு இடம் இல்லை. அல்லாஹ் ஹராமாக்குன ஒன்றை ஹலாலாக்குற மாதிரி இவர்கள் சொல்வார்களே, ஆனால் அதுக்கு ஏற்றவாறு ஏதாவது ஆதாரங்கள் அவங்க வாதங்களை வைக்கணும். ஒரு ஆதாரமும் ஒரு குர்ஆன் வசனத்தையும் அதுக்கு அவங்க ஆதாரமா வைப்பது இல்லை, ஒரு ஹதீஸையும் ஆதாரமாக வைப்பது இல்லை. அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு இணையதளத்தில் நான் பார்த்தேன், அவங்க வட்டியை நியாயம், அதாவது வங்கியில வட்டி வாங்கலாம். என்னப்பா வங்கியில வட்டி வாங்கலாம்னு சொன்னா, வங்கியில அவங்க வட்டிக்கு மட்டும் விட்டு சம்பாதிக்கிறது இல்ல. வங்கியில உள்ள நம்ம பணம் இருக்குன்னு சொன்னா அதை அவங்க வட்டி கொடுத்து அதை டெவலப் பண்ண மாட்டாங்க. சில கொஞ்சம் பணத்தை வட்டியில போடுவாங்க, கொஞ்சம் பணத்தை தொழில போடுவாங்க, கொஞ்சம் பணத்தை ஷேர்ல போடுவாங்க, கொஞ்சம் பணத்தை பெரிய பெரிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்வாங்க. பல வகையில் அவங்க வருமானம் ஈட்டி அதைத்தான் நமக்கு தர்றாங்க அப்படின்ற அடிப்படையில் அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அப்ப இவங்க பேசிக்கே விளங்கல. இவர்களை இப்படி எழுதக்கூடியவர்களுக்கு என்ன விளங்கலன்னு கேட்டா, அவன் எந்த பணத்திலிருந்து தர்றாங்கிற டாபிக்கே இல்லை. இப்ப நம்மளே ஒருத்தன் என்ன செய்யறோம், பணத்தை கொண்டே கொடுக்குறோம், அல்ல நம்மளே பணத்தை வாங்குறோம். அந்த பணத்துக்காக வேண்டி பாரம்பரியமா உள்ள வாரிசு முறையில கிடைச்ச சொத்து இருக்க, அதுல இருந்து நம்ம வட்டியை கொடுக்கறது ஹலால் ஆயிருமா? நமக்கு வட்டி தர்றாங்கிறதா டாபிக். இவங்க என்ன செய்யறாங்க, எந்த பணத்திலிருந்து தருகிறான் தெரியுமா? அவன் தொழில போட்டு அதிலிருந்து தருகிறான். தொழில போட்டு தந்தா என்ன, வாரிசுல இருந்து தந்தா என்ன, ஹலாலானதை தந்தா என்ன, எனக்கு வட்டி தர்றான். அதாவது எனக்கு எப்படி வருகிறது, இது என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா, அவன் வங்கியிலிருந்து நமக்கு தர்றாங்க இல்லையா வட்டி, அது என்ன காசம், நல்ல காசம். அது வட்டிக்கு விட்டு சம்பாதிச்ச காசு இல்லையா, தொழில இருந்து வந்த காசம். சரி இருக்கட்டும் வச்சுக்கிறோம், தொழிலே இருக்கட்டும். தொழிலையோ போட்டு வர்ற காசை வட்டி வாங்கலாமா? வட்டி நம்ம வாங்கலாமாங்கிற டாபிக். என்னுடைய பணத்துக்கு அவன் போடுவது வட்டி, இவ்வளவுதான் டாபிக். அந்த பணத்தை அவன் ஹலாலான வாப்பாட்டில இருந்து வந்த காசை தந்தாலும் வட்டி தான். அது அவர் ஹலாலா சம்பாதிக்கிற ஒரு ஹலாலான ஒரு பிசினஸ் பண்ணி அதுல வரக்கூடியதை எனக்கு என்ன செய்யறாரு, வட்டியா தர்றாரு. எனக்கு வட்டி தான் அது. எனக்கு வருவது என்னுடைய பணத்தை நான் டெபாசிட் பண்ணி இருப்பதற்காக வேண்டி அவர் தரக்கூடியதுதான் வட்டி என்பது. அப்ப ஒரு நபர்கிட்ட வாங்குவது மார்க்கத்தில் கூடாது என்று சொன்னால், ஒரு அரசாங்கத்தில் இருந்தாலும், ஒரு எங்க இருந்தாலும், ஒரு ஜமாத்தில் இருந்தாலும், ஒரு அமைப்புல இருந்தாலும், ஒரு சங்கத்தில் இருந்தாலும் கூடாதுதான். அதனால இவங்க என்ன காரணத்தை காட்டுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் தருகிற பணம் பல வகையில் அவங்க சம்பாதிச்ச பணத்திலிருந்து நமக்கு தருகிறார்கள். இருக்கலாம், அது நான் மறக்கல. சம்பாதிச்ச பணத்தை தரட்டும், சம்பாதிச்ச பணத்திலிருந்து உனக்கு தர்றது என்ன, அதான் கேள்வி. நம்ம போட்ட ரூபாய் கணக்கு பண்ணி வட்டி தர்றான், அவனே இன்ட்ரெஸ்ட் தானே சொல்றான். அதனால அவன் எந்த பணத்திலிருந்து தந்தாலும், நீங்க 10,000 ரூபாய் போட்டா அதுக்கு இவ்வளவு, 20,000 ரூபாய் போட்டா இவ்வளவு, 2 மாசம் இருந்தா இவ்வளவு, 3 மாசம் கழிச்சு அந்த ரூபாய் வாங்கினா இவ்வளவு என்று நம்முடைய போட்ட பணத்திற்கு கூட வாங்கினால் அது வட்டின்னு ஹதீஸ்ல தெளிவா இருக்கா இல்லையா? பணத்தை கொடுக்குறீங்க, அதோட கூட நீங்க வாங்குறீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? அல்லாஹ்வுடைய ரசூல் வட்டின்ட்டாங்க. கூட வாங்கினால் வட்டின்னு முடிஞ்சு போயிரும் பொழுது, அவன் என்ன காசுல இருந்து தருகிறான் என்பதை கொண்டு தட்டம் மாறுமா? அவன் திருடின காசை தரட்டும், வட்டிக்கு வாங்கின காசை தரட்டும், வேற சொந்த பாரம்பரிய சொத்தை வித்து தரட்டும், உனக்கு தருவது என்ன? எனக்கு அங்கிருந்து வரக்கூடிய காசு என்ன மாதிரி வருது என்று பார்த்தோம்னு சொன்னா, இது வட்டி தாங்கிறது எந்த விதமான மாற்று கருத்து இதுல ஒரு டிஸ்கஸ் பண்றதே வேலை கிடையாது.